அருள் பணியாளராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்கள். மனுக்குலம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கும் கொரோனா பெருந்தொற்றால் மக்கள் தங்கள் வாழ்வை குறித்தும் வாழ்வின் ஆதாரங்களை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் தெளிவற்ற நிலையில் பயந்து நம்பிக்கை இழந்து நிற்கும் சூழலில் அருள் பணியை பற்றிய சிந்தனை சவால் நிறைந்த ஒன்றாக அமைகின்றது. In the context of COVID-19, a reflection on the mission of the church is very challenging. பல திருச்சபைகள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருவதை அறிந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். பல திருச்சபைகள் காணொளி வழியாக வழிபாடு நடத்துவதை மட்டும் அருள் பணியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல திருச்சபைகளில் ஆலயத்தை திறப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அருள் பணி செயல்பாடுகள் இல்லாமல் இருப்பதை பார்த்து வருந்துகின்றேன். கொரோனா திருச்சபையை திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. கொரோனா மேக்ஸ் us to retrospect. நமக்கு நற்செய்தியை சுமந்து வந்த அருள் பணியாளர்கள் இன்றும் காடுகளிலும் கடினமான இடங்களிலும் பணி செய்து கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர்களை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியத்தை கொரோனா நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அருட்பணியாளர்களை பார்த்து அனுதாபப்படாதீர்கள், பொறாமைப்படுங்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே போராடும் செயல் வீரர்கள். அது மட்டுமல்ல, கொரோனா திருச்சபையை திருப்பி பார்க்க செய்கிறது. இட் மேக்ஸ் us to introspect. திருச்சபையை திரும்பி பார்க்க செய்தது, திருச்சபையை திருப்பி பார்க்க செய்தது, நம் உள் உணர்வை சிந்திக்க செய்திருக்கிறது. திருச்சபை சீர்திருத்தினர் மார்ட்டின் லூத்தர் அழகாக சொல்வார், a religion that gives nothing, costs nothing, suffers nothing is worth nothing என்று சொல்கிறார். ஒன்றும் கொடுக்காத சமயம், ஒன்றையும் இழக்காத சமயம், துன்புறாத சமயம் ஒன்றுக்கும் பயனற்றது என்று சொல்கின்றார். கிறிஸ்தவம் ஒரு அருள்பணி பற்றுறுதி. கிறிஸ்டியானிட்டி இஸ் a missionary faith. அருள்பணி இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்துவின் அருள் கொடைகளை சுமந்து சென்று மக்களுக்கு பணி செய்வதுதான் அருள்பணி. பேராயர் வில்லியம் டெம்பிள் அழகாக சொல்வார், உலகில் பிறர்க்கென வாழும் ஒரே இயக்கம் திருச்சபை. திருச்சபை அருள்பணியால் அருட்பணிக்காக நிறுவப்பெற்றது. Church is constituted by mission for mission. Dietrich Bonhoeffer திருச்சபை என்பது ஒரு இறை நிகழ்வு என்று சொல்லுகிறார். Church is a divine reality. It is not an institution. அது ஒரு நிறுவனம் அல்ல. Church is an organism. அது ஒரு உயிர் பொருள். It is a social form of revelation. கிறிஸ்துவின் சமுதாய வெளிப்பாடு திருச்சபை. அருள்பணி திருச்சபையாகிய நமது தலையாய கடன். திருச்சபையின் உயிரோட்டம் அருள்பணி. அருள்பணி இல்லையேல் திருச்சபை வளராது. கடவுள் அருள்பணியாளர்களை அனுப்பியதால் தான் இன்று கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கின்றோம். அருள்பணி இல்லாத திருச்சபை ஒரு துறவி மடம். அருள்பணியால் தான் திருச்சபை உருவாகியது. அருள்பணியால் தான் திருச்சபை வளர்கிறது. இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்வார்கள். ஆனால் இன்று
அருள்பணியை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். சிலர் திருச்சபைக்கு அருள்பணி தேவையில்லை என்று சிந்திக்கின்றார்கள். இன்னும் பலர் தீவிரவாதிகளாக அருள்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காடுகளிலும் தூரமான இடங்களிலே கடினமான பணியை தீவிரவாதிகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே திருச்சபை செய்ய வேண்டிய அருள்பணி என்ன என்பதை திருமறையிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை கோடிட்டு காட்டி திருச்சபையிற்கு நேராக இருக்கின்ற சவால்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தற்கால மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற வில்லியம் கேரி 1792 ஆண்டு பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி மாநாட்டில் ஒரு அருளுரையாற்றினார். அந்த அருளுரையில்தான் உலக புகழ்பெற்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்றை சொன்னார். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். அந்த செய்திக்கு அருட்பணி அந்த தாக்கத்தை உருவாக்கிய அந்த செய்திக்கு ஆதாரமாக அவர் தெரிவு செய்த திருமறை பகுதி ஏசாயா இறைவாக்கினரின் நூல் 54வது பிரிவு 2வது திருமொழி. ஏசாயா 54:2. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏசாயா தீர்க்கதரிசி வேறு ஒரு சூழலில் இத்திருமொழியை அவர் சொன்னாலும் இன்று கொரோனா சூழலிலே அருள்பணியை சிந்திக்கின்ற நமக்கு அது பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. 2வது ஏசாயாவில் எழுதப்பெற்ற ஒரு பகுதி. 2வது ஏசாயாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையற்ற நிலை. பாபிலோனின் ஆறுகளின் அருகே அமர்ந்து தங்களுடைய கிண்ணறங்களை அலரி செடிகளிலே தொங்கவிட்டு கொண்டு அந்த எருசலேமின் திசையை நோக்கி பார்த்து அந்த சொந்த நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடும் பெருமூச்சுகளோடும் காத்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்வீர்கள். அந்த சொந்த நாட்டிற்கு நீங்கள் திரும்பி செல்லும் போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, உங்கள் கூடாரத்தின் இடம் விசாலமாக்கப்பட வேண்டும், உங்கள் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கப்பட வேண்டும், உங்கள் கயிறுகளை நீளமாக்கி உங்களுடைய முளைகளை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை அவர் சொல்லுகின்றார். திருச்சபைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற 3 அருள்பணி அறைகூவல்கள். முதலாவது சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. enlarge your tents. enlarge. அருள்பணி வழியாக திருச்சபைகளின் கூடாரம் விசாலமாக்கப்பட வேண்டும். 1 ராஜாக்களின் நூல் 17வது அதிகாரம் முதல் 16 திருமொழிகளில் இஸ்ரவேலை சாராத ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியாவை கடவுள் சாரிபாத்திற்கு செல்ல அனுப்புகின்றார். நீ சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போ. சிதறி வாழ்ந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களிடத்தில் இஸ்ரவேலை சாராத ஒரு தீர்க்கதரிசியை கடவுள் அனுப்புகின்றார். சாரிபாத்துக்கு போ. அங்கே ஒரு பெண்மணி, பெயர் சொல்லப்படாத ஒரு பெண்மணி, சோஷியலி மார்ஜினல், எக்கனாமிக்கலி அப்ரஸ்ட், ரிலிஜியஸ்லி அவுட்சைட் தேர் ட்ரூ ஜூயிஷ் கம்யூனிட்டி. ஒரு கைம்பெண் தன்னுடைய வாழ்வை குறித்த ஒரு எதிர்நோக்கு, தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு சூழலிலே சாரிபாத்துக்கு போ
அருள்பணி சாரிபாத்திற்கு போக சொல்லுகின்றது. சாரிபாத்திற்கு நேராக உன்னுடைய கூடாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். குறிப்பாக இன்று கொரோனா பெருந்தொற்று உருவாக்கிய பெரும் பாதிப்புகளில் ஒன்று சஃபரிங். இன்று மக்கள் உணவுக்காக, அடிப்படை அவசியங்களுக்காக பசி பட்டினியோடு நோய்கள் நிறைந்த சூழலிலே தங்களுடைய சொந்த இடங்களை நோக்கி பயணம் செய்து அதிலும் விபத்துகளை சந்தித்து வாழ்ந்து பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அருள்பணி சாரிபாத்திற்கு நேராக நம்முடைய கூடாரங்கள் அது விசாலமாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கப்பட வேண்டும். Expand the curtains of your inhabitants. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 34 முதல் 43 வரை உள்ள திருமொழிகளில் சீமோன் பேதுருவை பற்றி நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். யூத பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு நபர். அவர் இறைவேண்டல் செய்யும் போது 2 பேர் வந்து கொர்னோலியுவின் படைத்தலைவனுடைய வீட்டுக்கு அழைக்கின்றார்கள். பேதுருவுக்கு தயக்கம். யூதன் அல்லாதவருடைய வீட்டிற்கு யூதனாகிய நான் எப்படி செல்வது? ஒரு மாறுபட்ட அழைப்பு. பேதுரு செல்கின்றார். கொர்னோலியுவின் வீட்டில் பேதுரு சென்றபோது அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. பேதுருவுக்கு தயக்கம். அங்கே ஒரு காட்சியை பெறுகின்றார். அந்த காட்சியின் வழியாக அவர் கேட்ட குரல், பேதுருவே, கடவுள் தூய்மைப்படுத்தியவற்றை நீ தீட்டு என்று கருதாதே. What God has cleansed, you must not consider unclean or common. ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் பேதுருவின் வாழ்வில் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கப்பட வேண்டும். யூதன் அல்லாதவர்கள் என்கின்ற அந்த வேறுபாடுகள் மறைய வேண்டும். அதுதான் அருள்பணி என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இன்று கொரோனா பெருந்தொற்று நம்மை பாதித்திருக்கின்ற இரண்டாவது பிரச்சனை சோஷியல் டிஸ்டன்சிங், சமுதாய விலகல். இந்த சமுதாய விலகல், சோஷியல் டிஸ்டன்சிங் என்ற சொல் இந்தியாவிலே பெரிய பிரச்சனையை, பெரிய பாதிப்புகளை உருவாக்கிய ஒரு சொல். எனவே இந்த சொல்லை தவிர்த்து பிசிக்கல் டிஸ்டன்ஸ், ஒரு இடைவெளி அல்லது ஒரு தூரத்தை நாம் உருவாக்கி அந்த சூழலிலும் எப்படி how far we can be together or we need to explore other ways of being together. இதுதான் அருட்பணியிலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று. சமுதாயத்திலிருந்து விலகி இருப்பதல்ல. We need to explore the possibilities of being together with others. அப்படி என்றால் நம்முடைய கூடாரத்தின் இடம் விசாலமாக்கப்பட வேண்டும். Enlarge, expand. மூன்றாவதாக, உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று ஏசாயா சொல்லுகின்றார். எம்பவர், உறுதிப்படுத்து. லூக்கா 24வது அதிகாரம் 38 முதல் உள்ள திருமொழிகளை நாம் படிக்கும்போது சீடர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் பூட்டிய அறையிலே அச்சத்துடன் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக, குவாரண்டைன், தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பூட்டிய அறையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு அச்சத்தை அகற்றுகின்றார். தனிமைப்படுத்தப்பட்ட மக்களை தைரியப்படுத்துகின்றார். இதுதான் அருள்பணி. கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய ஒரு பாதிப்பு. ஸ்டே ஹோம், குவாரண்டைன், வீட்டில் அடங்கி இருங்கள். தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள், இன்று தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே மக்கள் மிகவும் கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்களை சந்தித்து தைரியப்படுத்துவது அருள்பணி. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகின்றார், enlarge,
expand and empower. திருச்சபை ஒரு வானவில் சமுதாயம். Church is a rainbow community. வானவில் என்பது அது அழிவின் அடையாளம் அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். கொரோனா பெருந்தொற்றால் பெரும் பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே திருச்சபை வானவில் சமுதாயமாக மாற வேண்டும். திருச்சபை நம்பிக்கையை உருவாக்குகின்ற அடையாளமாக மாற வேண்டும். அப்போதுதான் திருச்சபை அருள்பணி திருச்சபையாக மாறும். enlarge, expand and empower. கடவுள் தாமே நம்முடைய திருச்சபைகளை அருள்பணி திருச்சபைகளாக மாற்றுவாராக. ஆமென்.